ஹாய் காய்ஸ், நம்ம சிஎல் சப்ஸ்கிரைபர் ஸ்டாலி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஐபிஎல் 2025 இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் ஸ்டார்ட் ஆக போகுது. பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் ப்ராப்ளம்னால நல்லா ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. ஈவன் ஆகஸ்ட்டு, ஜூலை, செப்டம்பர் அங்கே போஸ்ட்பான் ஆக போகுது. இப்போ நடக்கவே நடக்காது அந்த அளவுக்கு போச்சு. சம்பவம் குடோஸ் டு பிசிசிஐ நல்லா பிளான் பண்ணி சீக்கிரம் இனிஷியேட்டிவ் எடுத்து வார் எப்போ முடிஞ்சதோ அதுக்கடுத்த மொமெண்ட்டே ஷெட்யூல் பிளான் பண்ணி எல்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த டீம் ஃபாரின் பிளேயர்ஸை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் கமிட்மெண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு. மற்ற டீம் வந்திருக்காங்க. ஸோ ஓவரால் இப்போ ஐபிஎல் 2025 செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் பார்த்தீங்கன்னா 10 டீம்லையுமே நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் வரமாட்டுறாங்க. அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் கமிட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட கண்ட்ரி லீகு இதெல்லாம் ஸ்டார்ட் ஆக போகிறதுனால அங்கே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. வராங்க, மற்ற பிளேயர்ஸ்க்கெலாம் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன ஒரே ஒரு ரூல்னால், இப்போ இதுக்கப்புறம் எடுக்க போகிற ஃபாரின் பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் நெக்ஸ்ட் இயர் ரீட்டைன் பண்ண முடியாது. இந்த வருஷத்துக்கான 2 இல்லை 3 மேட்ச் மட்டும் தான் வச்சுக்கலாம், இல்லை செமிஃபைனல் வர டீமுக்கு வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இதுக்கு முன்னாடி எடுத்த பிளேயர்ஸ்லாம் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தால் அவங்க ரீட்டைன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ரூல், பட் கொஞ்சம் லேட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த ஐபிஎல் 2025 திரும்பி நான் பார்க்குற சந்தோஷமாக இருந்தேன் இந்த 6 சீட்டிங் சான்ஸ் மக்கள். இது 2008 14-15 வரைக்கும் போச்சு. சூப்பராக இருக்கும். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் 2 டீம்லேருந்து ஒரு 3 பேட்ஸ்மேன் கூப்பிடுவாங்க. பால் மிஷினில் பால் வரும். 6 எந்த பிளேயர் ஹையஸ்ட் மீட்டர் அடித்தாலும் அவங்க ஜெயிப்பாங்க. இது ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருக்கும் ஐபிஎல்லில். ஏன்னா நடுவில் இல்லாமல் இருந்தது, திரும்பி வந்தது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி இனி நிறைய மேட்சஸில் வரணும். அப்போ தான் பழைய ஐபிஎல்லோட வைப்பு எல்லாமே நமக்கு வரும். எனக்கு பார்க்க பர்சனலி சூப்பராக இருந்தது. உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஐபிஎல் 2025 செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்துருமே. குஜராத் டைட்டன்ஸும் ஆர்சிபியும் எக்ஸாக்டாக 16 பாயிண்டில் இருக்காங்க. ரன் ரேட்டில் ஜிடி ஃபஸ்ட்டு, ஆர்சிபி செகண்டு. தேர்டில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் 15 பாயிண்ட்ஸோடு இருக்காங்க. ஃபோர்த்தில் மும்பை இந்தியன்ஸ் 14 பாயிண்ட்ஸோடு இருக்காங்க. ஃபிஃப்த்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் 13 பாயிண்ட்ஸோடு இருக்காங்க. ஸோ இந்த 5 டீமில் 4 டீம் வரப்போகுது கண்டிப்பாக. கேகேஆர் பார்த்தீங்கன்னா 12 மேட்சஸில் 11 பாயிண்ட்ஸு, லக்னோ 11 மேட்சஸில் 10 பாயிண்ட்ஸு. இந்த 2 டீமுக்குமே எல்லா மேட்சும் ஜெயிச்சா தான் சர்வே பண்ண முடியும். ஒரு மேட்ச் தோற்றா கூட 2 டீமும் எலிமினேட்டட். ஸோ கேகே எல்எஸ்சி கஷ்டம். பட் மீதி 5 டீமில் கண்டிப்பாக 4 டீம் வரப்போகுது. அது வேணால் ஷோராக சொல்லுவேன். சரி, இதெல்லாம் ஓகே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பேச போனால் இன்னும் சொல்ல மாட்டேறானே அப்படின்னு நினைக்கலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்ச் ப்ரிவ்யூ தான் பேச போகிறோம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபிக்சர் ஆஃப் த ஐபிஎல்னே சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டீம் டாப் 2க்கு அடிச்சுக்கிறாங்க, இன்னொரு டீம் 3rd and 4th, அதாவது 4th பிளேஸ் வரத்துக்கு அடிச்சுக்கிறாங்க. ஸோ செம்ம பேட்டிலாக இருக்க போது. இனி நடக்க போகிற எல்லா மேட்சுமே இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்கும் மக்களே. ஸோ இன்றைக்கி ஆர்சிபி கேகேஆர் மேட்ச் தான் பேச போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் ஆர்சிபி கேகேஆர் ஃபஸ்ட்டு மேட்ச் ஐபிஎல் 2025 அவங்க 2 பேர் தான் ஆனாங்க. பார்த்தீங்கன்னா கொல்கத்தா 10 ஓவரில் அடி நடிச்சாங்க. 110 111 நிற்பாங்க. பட் அதுக்கப்புறம் குணால் பாண்டியா மேட்சே மாற்றுவார். அதுக்கப்புறம் பட்டுன்னு 170 ஆல் அவுட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் வில்சால்ட்டும் விராட் கோலியும் 50 போடுவாங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக ரசித் பட்டியை சேஸ் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ ஆர்சிபி ஈடன் கார்டன்ஸில் கொல்கத்தாவை போட்டலம் பண்ணி அமிச்சாங்க. சரியான டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ண போகிறாங்களா பெங்களூரில்? இல்லை கொல்கத்தா கை வாங்குமா? நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்ட் ஆஃப் த டேவில் பார்ப்போம். ஃபேக்ட் ஆஃப் த டேல சொல்ல போகிற ஃபேக்ட்டு கொல்கத்தாக்கு ஃபேவரிங் அதான் இருக்குது மக்கள். என்ன பண்ணுறது, 2015க்கு அப்புறம் ஆர்சிபி ஒரு தடவை கூட தோக்கடிச்சது கிடையாது கொல்கத்தாவை சின்ன சுவாமியில். நம்புவீங்களா? 2016, 17, 18, 19, 23, 25, 24 இப்போது இந்த 24 வரைக்கும் ஒரு மேட்ச்சு கூட ஆர்சிபி ஜெயிச்சதே கிடையாது. கொல்கத்தா கை தான் வாங்கியிருக்கு. 2016 லாஸ்ட்டாக ஆர்சிபி கொல்கத்தாவை 2015 தோக்கடிச்சாங்க. கொல்கத்தா ஆடின கடைசி 5 மேட்சும் சின்ன சுவாமியில் வேணும். ஸோ இது நடக்க போதா இல்லை ட்ரெண்டு மாற போதான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டேடியம் அனாலிசிஸ் போயிடும். இது நடக்கிறது பார்த்தீங்கன்னா சின்னசுவாமி ஸ்டேடியம். நைட்டு 7:30 மேட்ச்சு. மாய்ஸ்டர் கொஞ்சம் எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி வின் ஃபேக்டரும் கொஞ்சம் இருக்கும். அண்ட் இந்த தடவை சின்னசுவாமி ஸ்டேடியம் கொஞ்சம் வித்தியாசமாகவே பிஹேவ் பண்ணிடுற மக்கள். எப்பயுமே ஒரு 220, 230 ஹை ஸ்கோரிங் கிரவுண்டாக இருக்கும். பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி வருது, கிரிப் ஆகுது. ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல அசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன் டு த ஃபோர். ஸோ எங்கே ஜெயிக்கணும்னா 3 தியரி ஃபாலோ பண்ணோம். முதல் தியரி, ஃபஸ்ட் பேட்டிங் ஆடினா 200 மேலே அடித்து ஆகணும், இல்லைனா தோக்க தான் போகிறீங்க. மினிமம் 185 அடிக்கணும், இல்லைனா கண்டிப்பாக தோற்றுருவீங்க. செகண்ட் திங், எந்த டீமோட ஸ்பின்னர்ஸ் எக்கனாமிக்கலாக போடுறாங்க அவங்களுக்கு ஆல்வேஸ் இந்த மேட்ச்சில் அப்பர் ஹேண்ட் இருந்திருக்கு. அண்ட் தேர்ட் தியரி பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர் 7 to 15 எந்த டீம் நல்லா கன்சால்டேட் பண்ணி ஆடுறாங்களோ அந்த டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எந்த டீம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சின்ன சுவாமியில் கண்டிப்பாக அட்வான்டேஜ் இருக்கும். ஆர்சிபி கிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஹோம் டீம். அவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஃபார்மில் இருந்தாங்க.
பட் இந்த பிரேக் வந்து அவங்க மொமெண்டம் அஃபெக்ட் பண்ணியிருக்குமான்னு கேட்டால் நான் 50-50 தான் சொல்லுவேன். ஏன்னா எப்பயுமே நீங்கள் நல்ல மொமெண்டம் இருக்கும்போது அந்த ப்ராசஸ் அப்படியே போயின்னா ஓகே, நடுவில் நீங்கள் ஒரு சின்ன கேப் விட்டால் கூட அது வந்து டிஸ்டர்ப் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மேபி ஆர்சிபிக்கு அந்த மொமெண்டம் ஸ்பாயில் இருக்கா இல்லையா நம்ம மேட்ச்சில் தான் தெரியும். பட் செம்ம டீமாக தெரியுறாங்க, கண்டிப்பாக டாப் 2 முடிக்கலாம். பட் அவங்களுக்கு இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்கள். ஏன்னா வந்து குஜராத்தும் மும்பையும் பின்னாடியே வராங்க. ஸோ அதனால் ஜெயிச்சா தான் டாப் 2 ஆர்சிபிக்கு சீல் பண்ண முடியும். ஸோ ஆர்சிபியோட பிளேயிங்லாம் எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி ஆஸ் யூஷுவல் ஓப்பனிங் வித் ஃபில் சால். ஏன்னா ஃபில் சால் ஃபிட் ஆகிட்டாரு, ஃபீவர் இல்லை. ஸோ அதனால் வந்துடுவார் பெத்தலுக்கு பதிலாக. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல் இல்லை மக்களே, ஒரு ரூல் அவுட்டு. அவருக்கு பதிலாக மಯಾಂக் அகர்வால் எடுத்திருக்காங்க. ஸோ எய்தர் அவர் இல்லைனா ஸ்வஸ்திக் சிக்கர் ஆட வைப்பாங்க. நம்பர் 4 கேப்டன் ரஜத் பட்டிதார் ஃபிட் ஆனால் நம்பர் 4, அப்படி இல்லைனா அவருக்கு பதிலாக யாருன்னு தெரியல. ஆனால் பட்டிதார் ஆடுவார் இல்லைன்னு டவுட்டுன்றாங்க. அதுக்கப்புறம் ரிதேஷ் சர்மா, டிம் டேவிட், ரொமானி ஷெப்பர்ட், குணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால், ஜாஷ் ஹெஸ்லூட் வராரு இல்லைன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, என்னன்னு தெரியல. வந்தால் ஜாஷ் ஹெஸ்லூட் இல்லைனா லுங்கி இங்கிடி. இது ஆர்சிபியோட பிளேயிங் லெவன். இம்பாக்டாக சுயாஷ் வருவார். கொல்கத்தா சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரிலங்க. சிஎஸ்கே மேட்சை லிட்ரலி பொட்டலம் பண்ணி தோற்றுட்டு போனாங்க. ஏன்னா பவர் பிளேயில் 60-5 இருந்தாங்க. அதுதான் லாஸ்ட்டாக நடந்த மேட்ச். எப்போது அந்த இந்தியா பாகிஸ்தான் வரக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா வந்து கேவலமாக மேட்சை தோற்றுட்டு போனாங்க. ஈடன் கான்ஸில் அவங்களுக்கே அங்கே அந்த ஹோப் வச்சு நல்ல டீம் வச்சுன்னு இந்த ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கொல்கத்தா பவுலிங் இருந்தும் கஷ்டப்பட்டாங்க, பேட்டிங்கும் சொதப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே ஈஸியாக ஜெயிச்சதால இப்போ கொல்கத்தா ஆல்மோஸ்ட் அவுட், 99% அவுட்டு, 1% தான் சான்ஸ் இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த மேட்ச் டூ ஆர் டை. அவங்களோட பிளேயிங் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரஹமுல்லா குர்பாஸ் ஓப்பனிங் வித் சுனில் நரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன் ரஹானே, ஒன் டவுன், அங்கிஷ் ரகுவன்ஷி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங். வெங்கடேஷ் ஐயரா மனிஷ் பாண்டேவான்னு தெரியல, பட் அதுக்கு ஐயரே ஆட்டு போகலாம். ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல். ரோமன் பால் வந்து திரும்பி வராரா இல்லைன்னு எனக்கு தெரியல. மொயின் அலி வரமாட்டேன்ட்டாராம். ஸோ ரோமன் பால் வந்தால் ரோமன் பால், அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ஆண்ட்ரிக் நாட்கேல ஸ்பென்சர் ஜான்சன் ஆடுவாங்க. இது இல்லாமல் ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, அனுகுல் ராய் போல் இதர் சக்காரி ஆடுவார், இல்லை இவரே ஆட வாய்ப்பு இருக்குது. பட் மற்றபடி வைபவ் வருவார், இம்பாக்ட் பிளேயராக வருவார். ஸோ இதுதான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட பிளேயிங் லெவனாக இருக்கும் மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு அனாலிசிஸ்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு 2 டீமோட பேட்டிங் பார்த்துருமே, யாருக்கு அப்புறம் ஹேண்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஆர்சிபி பார்த்தீங்கன்னா டாப் 3 பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பத்தல் வந்து செம்ம ஃபார்மில் இருந்தார். சிஎஸ்கே கூட நல்லா 67 அடிச்சார், 55 அடிச்சார். ஸோ அதனால் ஒன்ஸ் பெத்தல் சால்ட்டு ஃபிட் ஆகிட்டானா பெத்தல் கண்டிப்பாக வழி விட்டு தான் ஆகணும். பட் இல்லைனா செம்ம டாப் 3 தெரியுறாங்க இவங்க. ஏன்னா பெத்தல் பேக்கப் ஓப்பனராக எடுத்திருக்காங்கன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. பட் செம்மையாக ஆடினார். பெத்தல்கிட்டையும் நல்ல டேலண்ட் இருக்குது ஓப்பனிங்கில். ஃபில் சால்ட்டு உங்களுக்கே தெரியும், ஒரே கியர், பட்டாபாகியம் பராட்டிலேயும். அதே மாதிரி சின்ன சுவாமியும் அவருக்கு ஒரு ஏற்ற பிச்சு. பட் அவர் இன்னும் சின்ன சுவாமியில் ஃபயர் ஆகல, அவையில் நல்லா ஆடி இருக்காரு. ஸோ சின்ன சுவாமியில் அவர் நல்லா ஆடணும். கொல்கத்தா ஒரு பழைய டீம் வேறு, ஆடி கொடுத்துருவாரோ தெரியல. விராட் கோலி பாஸ் ஆஃப் கேகேஆருக்குனாலே அகேன்ஸ்டாக ரன்ஸ் வந்து வச்சிருக்காரு. ஸோ கொல்கத்தாவில் அகேன்ஸ்டாக அப்படியே ஆடிடுவார் கோலி. ஸோ விராட் கோலி ஃபில் சால்ட்டோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஃபஸ்ட் மேட்ச்சில் எப்படி காப்பாற்றுச்சோ அந்த மாதிரி அதான் காப்பாற்ற போகுது. ஏன்னா 2 பேர் அவுட் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபி மாட்டிப்பாங்க. யாரோ ஒருத்தராவது பவர் பிளேக்கு அப்புறம் நிற்கணும். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா மಯಾಂக் அகர்வால் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டாக பிளேயிங் லெவனில் ஃபிட்டின் பண்ணிவிடுவாங்க தான் நினைக்கிறேன். இல்லைனா ஸ்வஸ்திக் சிக்கர் ஆடுவாங்க. ஏன்னா தேவ்தத் படிக்கல் நல்ல ஃபார்மில் இருந்தார். பட் பாவம் அன்ஃபார்ச்சுனேட்லி ரூல்ட் அவுட்டு. அவருக்கு போல ஃபெலோ லோக்கல் கர்நாடகா கண்ட்ரி பிளேயர், அதுக்கப்புறம் மಯಾಂக் அகர்வால் எக்ஸ் ஆர்சிபி பிளேயர், அவர் எடுத்திருக்காங்க. அகர்வால் பார்த்தீங்கன்னா நிறைய டீம் சொல்லலாம் நடா ஆடுறான் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து கர்நாடகா பிரீமியர் லீக்லையும் சரி, விஜயசாரே, சையத் முஸ்தாக் சரி செம்ம ஃபார்மில் இருந்திருக்காரு. நிறைய பேருக்கு தெரியாது, சூப்பர் ஆடி இருக்காரு. ஸோ அதனால தான் ஆர்சிபி எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இவரை பிளேயிங் லெவன் நம்ம ஃபிட் பண்ணலாம். எப்படி ஆடான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சைட் கேகேஆர் பக்கம் வந்தீங்கன்னா சுனில் நரேன், ரஹமுல்லா குர்பாஸ் 2 பேரும் கண்ணில் கருப்பு துணி கட்டுற பிளேஸ் தான். அடித்தா என்ன சொல்கிறது 6-4 இல்லைனா விக்கெட், அந்த மாதிரி பட்டாபகம் பரட்டில் இவங்க 2 பேரும். ஸோ சின்னசுவாமி இவங்களுக்கு ஏற்ற கிரவுண்டுங்க. பால் மட்டும் கண்ணில் மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக சுற்றி அடிக்க தான் போகிறாங்க. பட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பேட்ஸ்மேன் எல்லாருமே விரும்பி ஆடுற ஒரு கிரவுண்டு சின்னசுவாமி. ஸோ அதனால் நரேன் குர்பாஸோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப கீயாக இருக்க போகுது. ஒன்ஸ் இவங்க 2 பேரும் பவர் பிளேயில் செட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கொல்கத்தாவை நிறுத்தவே முடியாது. அடின்னு தடல் அடிக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. கேப்டன் ரஹானே செம்ம ஃபார்மில் தெரியாது. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக ஸ்டெபிலைஸ் பண்ண போகிறார். இன்னிங்ஸை வந்தோடனே அவர் அடிச்சு தர மாட்டார். அவர் வந்து ஒரு சைடு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆட போகிறார். பட் நரேன் குர்பாஸ் சுற்றி தான் இன்னிங்ஸ் ஓட போது. இவங்க 2 பேரும் பவர் பிளேயில் அவுட் ஆகிட்டாங்கன்னா கொல்கத்தா கஷ்டம். பட் 2 பேரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆர்சிபி காலி. நெக்ஸ்ட்டு ஆர்சிபியோட மிடில் ஆர் பக்கம் போவோம். கேப்டன் ரஜத் பட்டிதார் எனக்கு ஃபிட்டாக இல்லையான்னு தெரியல. பட் இந்த 10 டே பிரேக்கில் ஃபிட்டாக இருப்பான்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. பட் மோஸ்ட்லி அவர் ஃபிட்டாக இருந்தால் தான் ஆனால் டீமுக்கு நல்லது. கேப்டன்சியும் நல்லா பண்ணுறாரு. பேட்டிங் ஃபார்மில் இல்லை ரஜத் பட்டிதார். ஃபார்முக்கு வரணும் கண்டிப்பாக. ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இப்போ நிறைய அவுட் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரஜத் பட்டிதார், சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி அகேன்ஸ்டாக எப்படி ஆட போகலான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜிதேஷ் சர்மா ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கார். ஒரு மேட்ச் 20-30 அடிக்கிறார். அடுத்த மேட்ச் டக் அவுட்டில் 5 ஆட்டு போகிறார். கன்சிஸ்டன்சி கிடைக்க முடியாது. பட் கீப்பிங் வைஸ் நல்லா பண்ணுறாரு. பட் ஜிதேஷ் ஹேவ் டு கம் டு த கோருங்க. அவரும் நல்லா ஆடணும். ஏன்னா டிம் டேவிட், ரொமானி ஷெப்பர்ட் மட்டுமே ஆடி கொடுக்க முடியாது. குணால் பாண்டியா கிடைக்கிற சான்சஸ்லாம் நல்லா பண்ணுறாரு. மிடில் ஆர்டரில் அவரை மேலே ப்ரமோட் பண்ணி அம்சம் நல்லா ஆடுறாரு. ஸோ ஆர்சிபிக்கு மிடில் ஆர்டர் ப்ராப்ளம் இல்லை. பட் பிளேயர்ஸ் ஃபார்முக்கு வரணும். கொல்கத்தாக்கு பார்த்தீங்கன்னா வந்து அங்கிஷ் ரகுவன்ஷி, வெங்கடேஷ் ஐயர்,
அங்கிஷ் ரகுவன்ஷி செம்ம ஃபார்மில் தெரியாரு. அவர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேட்ச்லாம் நம்பர் 5, 6, 7 மாற்றி அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ கான்ஸ்டண்ட்டாக நம்பர் 4 அனுப்புகிறாங்க. இட்ஸ் a குட் மூவ் டு see. ஸோ ரகுவன்ஷி கிட்ட செம்ம டேலண்ட் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சின்னசாமியில் அவருக்கு படம். வெங்கடேஷ் ஐயருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. 23 கோடி ப்ரைஸ் டேக் அஃபெக்ட் பண்ணுதா, இல்லை அவர் மென்டலி டவுன் ஆகிட்டாரா என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் உட்கார வச்சுட்டு மனிஷ் பாண்டே ஆடுறாங்க. அது என்ன மூணே எனக்கு புரியல. சரி, நான் மனிஷ் பாண்டே கூட சொல்ல, பட் நீங்கள் அவ்வளோ ஹைப்பு காசு கொடுத்து வாங்கியிருக்கிற ஒரு பிளேயருக்கு வந்து நீங்கள் பிரேக் கொடுக்குறீங்கன்னா அடுத்த மேட்ச் ஆட வைக்கணும். இந்த மேட்ச் நல்ல மேட்ச் ஆட வைப்பாங்கன்னு தெரியல. ஆட வச்சா வெங்கடேஷ் ஐயர் ஃபார்முக்கு வரலாம். பட் மிடில் ஆர்டர் கொல்கத்தாவுக்கு கொஞ்சம் வீக்காக தான் தெரியுது. அதே மாதிரி ரோமன் போல், மொயின் அலி 2 பேரில் தான் யாரோ ஒருத்தர் ஆடுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இப்போ என் நியூஸ் என்னன்னா 2 பேருமே இந்தியாவுக்கு வர மாட்டாங்கன்ற மாதிரி தான் கேள்விப்படுறேன். மொயின் அலி ஹைலி நாட் கமிங் சொன்னாங்க. ரோமன் பால் பற்றி எனக்கு இன்னும் சரியாக தெரியல. பட் இவங்க 2 பேர் ஆனால் இவங்க பேட்டிங் இன்னும் பார்க்க பயங்கரமாக இருக்கும், டெட்லியாக இருக்கும். மொயின் அலி ஆனால் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் கிடைக்கும், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கிடைக்கும். பட் இல்லைனா கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஆன்டிக் நோர்க்கியா, ஸ்பென்சர் ஜான்சன் தான் ஆட வைப்பாங்க, யாரோ ஒருத்தர். ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் கொல்கத்தா கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது. பட் சின்னசாமியில் யார் போட்டாலும் நடி தான் பவுலர்ஸில். ஸோ இவங்களே யாராவது வந்து ஆடலாம். நெக்ஸ்ட் ஆர்சிபியோட ஃபினிஷிங் பார்ப்போம். லியம் லிவிங்ஸ்டனுக்கு பதிலாக ரமேஷ் ஷெப்பர்ட் எப்போ வந்தாரோ அவள் தாங்க எல்லாமே இனிமேல் நல்லா தான் நடக்குன்ற மாதிரி ஆடுற எல்லா மேட்சும் செம்மையாக அடிக்கிறாங்க ஆர்சிபி. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் இல்லாமல் சிஎஸ்கே மேட்ச்சில் ஷெப்பர்டு மட்டுமே 12 பால் 53 ரன் அடிச்சார். ஸோ அந்த மாதிரி ஒரு டெட்லி ஃபினிஷர்ஸ் உங்களுக்கு இருக்கும்போது என்னங்க பயம். டிம் டேவிடும் ரமேஷ் ஷெப்பர்ட் பேடி அடிக்கிற 2 பிளேயர்ஸ். பால் மட்டும் கண்ணில் மாட்டுச்சுன்னா அவள் தான் பால் கிரவுண்ட் விட்டு வெளியே போயிடும். ஸோ அதனால் கொல்கத்தாவோட டெத் போலிங் கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா ஹர்ஷித் ராணாவாக இருக்கட்டும், வைபவராக இருக்கட்டும், ரசலாக இருக்கட்டும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து யாராவது ஒருத்தர் செட் ஆகிட்டாங்கன்னா அடி நடிக்க போகிறாங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட், டிம் டேவிட் 2 பேரும் செட் ஆகிறாங்கன்னா 2 பேரும் அடிக்க போகிறாங்க. ஸோ கொல்கத்தா டெத் போலிங் ரொம்ப சிரிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சின்னசாமியில். இந்த சைடு ஆர்சிபிக்கு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்கு, ரசல், ரமன்தீப் ஆட வைக்க போகிறாங்களா இல்லையான்னு தெரில. ஏன்னா ஆட வச்சா அன்குல் ராக்பாலில் தான் ஆட வைக்கணும். பட் தெரில என்ன கதைன்னு ரமன்தீப். ஏன்னா அவர் சுத்தமாக ஃபார்மில் இல்லை. ரசல் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஃபார்முக்கு வராரு. ஆர்சிபி வேறு ஒரு பிடிச்ச ஆப்போனன்ட்டு. சின்னசாமியில் ஒரு 13 பால் 14 பால் 50 அடிச்சிருக்காரு 2019. ஸோ அதனால் ரசலுக்கு இது ஒரு பிடிச்ச கிரவுண்டு. மக்களே கொல்கத்தா வந்து ரசலில் போய் சுற்று ரொம்ப இறங்கிட்டான் அப்படின்ற மாதிரி சுற்ற வைப்பாங்க. அடித்தா உண்டு, இல்லைனா இல்லை. ரிங்கு சிங்கும் லைட்டாக ஃபார்மில் இல்லை, அவருக்கு ஃபார்முக்கு வரணும். ஸோ கொல்கத்தா ஃபினிஷிங்குமே கொஞ்சம் லைட்டாக சிரிக்குது. ரசல் அடி வாங்கிட்டா ரிங்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ அவங்க மிடில் சிரிக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆர்சிபி பார்க்க நல்லா பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பவுலிங் சைடு போவோம். பவுலிங்கில் யார் அப்பர் ஹேண்ட் வச்சுருக்காங்க பார்ப்போம். ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஹசல்வுட் இஸ் ஃபிட் அண்ட் ரெடி டு கோன்னு ஒரு 90% சோர்ஸஸ் சொல்லிட்டாங்க. மீதி 10% தெரில, அவர் வரமாட்டான்றாங்க. எதை நம்புறதுன்னு தெரில. பட் ஹசல்வுட் வந்தால் தான் ஆர்சிபிக்கு போனஸ்ன்னு சொல்லுவேன். அப்படி இல்லைனா இங்கேடி வந்து நீங்கள் எல்லா மேட்ச்லாம் டிபெண்ட் பண்ண முடியாது. ஏதோ சில மேட்ச் போடுவார். புவனேஸ்வர் குமார் கன்சிஸ்டன்சி இல்லாமல் தெரியாது. ஒரு மேட்ச் 45-50 கொடுக்குறாரு, இன்னொரு மேட்ச் வந்து சூப்பராக போட்டு 30 ரன் கொடுக்குறாரு. ஸோ இவர் எப்படி போட போகிறான்னு தெரியல. பட் கொல்கத்தா அகேன்ஸ்டாக நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. நரேன் அகேன்ஸ்டா, ரஹானே அகேன்ஸ்டா, வெங்கடேஷ் அகேன்ஸ்டா. ஸோ மேபி குட் திங் டு சி. யாஷ் தயால் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ஸ்லோவாக ஃபார்முக்கு வராரு. அவர் டெசிக்னேட்டட் டெத் பவுலராகவே ஆர்சிபியை மாற்றிட்டாங்க. சூப்பராகவும் பண்ணுறாரு. பட் பவர் பிளேயில் கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ணும். மற்றபடி வந்து ஆர்சிபிக்கு பவுலிங்கில் ப்ராப்ளமே இல்லை. ஏசிலூட் இல்லைனா எதோ ரசிக்ஸ் எல்லாம் இங்கிடி தான் ஆடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏசிலூட் வந்துட்டான்னா இந்த பவுலிங் பார்க்க கன்னாகவே இருக்கும், சூப்பராக தெரியும். லுங்கிங்கிடி நுவன் துஷார் 2 பேரும் ஆட வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா யாராவது ஒருத்தர் தான் ஆட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச்சில் ஏசிலூடுக்கு நிக்கலுன்னு சொல்லிட்டு இங்கேடி ஆட வச்சாங்க. சூப்பராகவும் பண்ணார். இங்கேடி கேட்ச் அவுட்டாலும் ஓகே டீசெண்டாக பண்ணார். பட் நுவன் துஷார் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அவர் ஆடுவான். பட் சம்மவ் தே ஃபீல் இடி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவர் ஆட வைக்க போகிறேன்னாங்க. பட் எனிவேஸ் ஃபைன், ஓகே லுங்கிங்கிடி ஆனாலும் ஓகே. பட் எனக்கு தெரிஞ்சு ஹேஸ்வுட் தாங்க எஃபெக்டிவ். அவர் பார்த்தாலே ஒரு ஆப்பனன்ஸுக்கு ஒரு ஃபியர் கிடைக்கும். அது வந்து இங்கேடி கிரியேட் பண்ணலான்னு தெரியாது. பட் எனிவேஸ் இங்கேடி ஆனால் கொஞ்சம் 50-50 தான் ஆர்சிபிக்கு. கொல்கத்தாவோட பேஸ் அட்டாக் பார்த்தீங்கன்னா வைபவ் ஹர்ஷித் ராணா இந்த வருஷம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காங்க. ஈவன் தோ தே ஆர் பீன் இந்த விக்கெட்ஸ் காலம். அதுதான் உண்மை. மேட்ச் ஆன் மேட்ச் 2 பேரும் வந்து 35-45 கொடுக்குறாங்க. இட் வாஸ் நாட் குட் டு சி. அதனால தான் கொல்கத்தா 9 மேட்ச் கஷ்டப்பட்டாங்க. இவங்க 2 பேரும் வந்து கன்சிஸ்டன்சி இல்லை. ஒரு மேட்ச் விக்கெட் எடுத்தால் ஒரு மேட்ச் எக்ஸ்பென்சிவாக போகிறாங்க 2 பேருமே. ஸோ அது ஒரு ப்ராப்ளமாகவே இருந்திருக்கு. அதே மாதிரி ரன்ஸ் நிறைய லீக் பண்ணுறாங்க. ஸோ கொல்கத்தா ஃபாஸ்ட் பவுலிங் சிம்பிளுங்க. பவர் பிளே டெத்தில் பயங்கரமாக சிரிக்குது. பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கலைன்னா அடி வாங்க போகிறாங்க. டெத்தில் ஹர்ஷித் ராணா, ரசல் தான் காப்பாற்றணும். வைபவராக பயங்கரமாக அடி வாங்குறாரு. அதே மாதிரி இனிஷியலாக பவர் பிளேயில் வைபவராக ஸ்விங்கு கிடைக்கலன்னா அவன் மாட்டேங்கிறாங்க. ஸோ கொல்கத்தாவோட பவுலிங் கொஞ்சம் சிரிக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. நெக்ஸ்ட்டு ஸ்பின் அட்டாக் லாஸ்ட் செக்ஷன். ஸ்பின் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஸ்பின் அட்டாக் பார்க்க டெட்லியாக இல்லைனாலும் பிளேயர்ஸ் ஹேவ் பீன் ரைசிங் அப் டு த ஒகேஷன். இது வரைக்கும் ஸ்வப்னில் சிங் ஆடவேல ஒரு ஆர்டிஎம் பண்ண பிளேயர், நம்புவீங்களா? அதுதான் கொடுமை. அதான் ஏன்னா சுயாஷ் அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காரு. குணால் பாண்டியா அவரோட 4 ஓவர் எல்லாம் போடுறாரு. அவர் இது வரைக்கும் ஒரு சீசன் எடுத்த ஹையஸ்ட் விக்கெட்ஸே இந்த சீசனில் தான் வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க ஹவு எஃபெக்டிவ் குணால் ஹஸ் பீன் வித் த பால். அவர் வந்து கொல்கத்தா அகேன்ஸ்டாக 3 விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் கூட வாங்கினார் லாஸ்ட் டைம். ஸோ அவர் ஒரு நல்ல மெமரிஸ் வரும். சுயாஷ் சர்மா ஃபார்மர் டீம். பட் என்ன வந்தாலும் அவர் சின்ன சுவாமியில் அவர் சூப்பராக போட்டிருக்காங்க.
பாருங்கள், அவரோட எக்கானமி நம்பர் 7ல் தாங்க இருக்குது. அந்த மாதிரி செம்மையாக போடுற சுயாஷ்குனால எப்படி லீவ் அவுட் பண்ண முடியும்? நல்லா தெரியுறாங்க ஆர்சிபிக்கு. பட் அவங்களோட டெட்லியாக தெரியுற ஒரே பாசிட்டிவ் கொல்கத்தாக்குன்னா அவங்க ஸ்பின்னர்ஸ் தான். சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, இவங்க 2 பேருமே ஆர்சிபியை எத்தனை தடவை பதம் பார்த்துருக்காங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நரேன் பேட்டிங்லேயே செஞ்சு விட்டுருவார் ஆர்சிபியை, பவுலிங்கில் சொல்லவே வேணாம். வருண் சக்கரவர்த்தி இப்போ ரீசெண்ட் ஃபார்மில் ஆர்சிபி அகேன்ஸ்டாக பிளென்டி ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஸ்பின் டு வின் தான் கொல்கத்தாக்கு. நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி 8 ஓவரில் மினிமம் ஒரு 3-4 விக்கெட்டாவது விடணும். 2 விக்கெட்டு 1 விக்கெட்லாம் வந்தால் அவள் தான் சிம்பிள் ஆர்சிபி வின். 1 விக்கெட்லாம் வந்தால் கண்டிப்பாக ஆர்சிபி வின். ஒரு 2-3 விக்கெட் தான் சொல்லலாம் மேட்ச் டைட்டாக போகும். ஏன்னா லாஸ்ட் டைமே ஈடன் கார்டன்ஸில் 2 பேரும் பிடிச்சி வாங்கிட்டாங்க ஆர்சிபி. ஸோ அதே திருப்பி ரிப்பீட் பண்ணுறாங்க தப்போம். பட் மற்றபடி கொல்கத்தா ஸ்பின்னில் வெயிட். ஸோ அவ்வளோதான் மக்களே, ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போவோம். ஆர்சிபி பேட்டிங், ஆர்சிபி பவுலிங், கொல்கத்தா பேட்டிங், பவுலிங், மிடில் ஆர்டர், ஓப்பனிங், ஃபினிஷிங், அதுக்கப்புறம் ஸ்பின் அட்டாக், பேஸ் அட்டாக் எல்லாமே பேசிட்டோம். ஹோமில் ஆடுறாங்க சின்னசுவாமியில் 7:30 மேட்ச்சு. எனக்கு என்னவோ தோணுது கொல்கத்தா சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு தோணுது. பட் எனிவேஸ் ரொம்ப லேட் தான் எனக்கு தோணுது. பட் தெரில, எனக்கு ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்னு தோணுது, கொல்கத்தா சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தோணுது. ஒரு மாதிரி இஃபியாக இருக்குங்க. ஏன்னா மொமெண்டம் 2 டீமுக்கும் கிடையாது. 2 டீமும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பட் எனிவேஸ் ஆர்சிபி 51, KKR 49 நான் என்னோட ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏன் ஆர்சிபி 51, KKR 49 சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ஃபார்ம் அப்படி மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா சின்னசுவாமியில் எந்த டீம்னாலும் வந்து ஜெயிக்கலாம். சொன்னால் கொல்கத்தா கூட அங்கே அட்வான்டேஜ் இருக்குது. ஆர்சிபி நான் ஏன் 51-49 சொல்கிறேன்னா கொஞ்சம் பேலன்ஸ்டாக தெரியுது ஆர்சிபி பிளேயிங் லெவன் கொல்கத்தா கம்பேர் பண்ணால். பவுலிங்கும் நல்லாயிருக்கு, ஸ்பின் அட்டாக்கும் நல்லாயிருக்கு, பேட்டிங்கும் நல்லா இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. பட் கொல்கத்தாவில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துமே இன்னும் எப்படியோ ஜெயிச்சாங்க. ஸோ அதனால் ஆர்சிபிக்கு ஃபர்ம் அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி ஜாஷ் ஹேசல்வுட், ஃபில் சால்ட் வந்தாங்கன்னா இன்னும் பிளேயிங் லெவன் டெட்லியாக இருக்கும். பெத்தல், இங்கேடிக் பல்ல சொன்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சிம்பிள் மக்களே ஈக்குவேஷன். நீங்கள் செமிஃபைனல் வரணும்னா இனி வர எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். ரன் ரேட் பார்க்காதீங்க, ஃபஸ்ட்டு ஜெயிங்க. அது இப்போ தான் எல்லாமே பார்க்கணும். அதனால் ஈடன் கார்டன்ஸில் போச்சு சிஎஸ்கேவோட இங்கே நல்ல மைண்ட் செட்டோடு வந்து ஆடணும். ஆர்சிபி தோக்கடிச்சா நம்மளால டோர்னமெண்ட்டில் ஸ்டே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து பாசிட்டிவ் கிரிக்கெட் ஆனால் கண்டிப்பாக கேகேஆர் ஜெயிக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து கஷ்டம் தான். ஏன்னா வந்து ஆர்சிபியும் டாப் 2 வெயிட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கொல்கத்தா ஜெயிச்சா இன்னும் சூப்பராக போகுது பிளே ஆஃப்ஸ், அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோ 2 பாட்டு கொண்டு. ஸோ இனி பழைய மாதிரி ஐபிஎல் மேட்சஸோட ரிவ்யூ வீடியோ வரும், ரிவ்யூ ஷார்ட்ஸ் வரும். சேனலுக்கு ஸ்டே டியூன்டாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அவ்வளோதான் மக்களே, நல்ல வீடியோ சந்திப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஆர்சிபி KKR மேட்ச் ப்ரிவ்யூ பற்றி பேசிட்டோம். அடுத்து இனி வர எல்லா ப்ரிவ்யூ வீடியோலும் சந்திப்போம். நன்றி மக்கள்.